ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் டிசைன் நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து என்னென்ன சைஸுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு சார்ட் ஒரு 6 மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் எந்த மெஷர்மெண்ட் போட்டாலும் உங்கள் சைஸுக்கு என்ன மெஷர்மெண்ட் தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வாங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு நம்ம ஒவ்வொரு மெஷர் நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன் சம்மந்தமாக டிப்ஸ் சொல்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம் டக்குன்னு. 30 சைஸ் வந்து 30 ஃபஸ்ட்டு. ஷோல்டர் வந்து 5 வைக்கலாம். நெக் அகலம் மேலே பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வைக்கலாம். உடம்பு கம்மி வைக்கிறவங்களுக்கு 2.25 வச்சுக்கோங்க. நெக்கு அகலம் கீழே, நெக் லென்த் கீழே வைப்போம் பார்த்திங்களா, அது வந்து ஒரு 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஹார்மோல் லென்த் அது பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச் வைக்கலாம். சரிங்களா? அடுத்து 32 ஷோல்டர் அகலம் 5லேருந்து 5.25 வைக்கலாம். நெக் அகலம் மேலே 2 இன்ச் வைக்கலாம். நெக்கு அகலம் கீழே உடம்பு கம்மி வைக்கிறவங்களுக்கு 2.5 வைக்கலாம், இல்லைனா 2.25 வைக்கலாம். சரிங்களா? அடுத்து ஹார்மோல் லென்த் 5.5 வைக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 34 இன்ச் ஷோல்டர் அகலம் பார்த்திங்கன்னா 5.5 வைக்கலாம். நெக் அகலம் மேலே 2.5 வைக்கலாம். நெக் அகலம் கீழே 2.25 வைக்கலாம். ஷோல்டர் லென்த் ஹார்மோல் லென்த் 6 இன்ச் வைக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 36 இன்ச் ஷோல்டர் 6.5 வைக்கலாம். நெக் அகலம் மேலே 3 வைக்கலாம். நெக் அகலம் கீழே 3.25 வைக்கலாம். ஹார்மோல் லென்த் 6.5 வைக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 38 6.5 இன்ச் ஷோல்டர் வைக்கலாம். 3 இன்ச் நெக் அகலம் மேலே வைக்கலாம். 3.5 இன்ச் நெக் அகலம் கீழே வைக்கலாம். ஹார்மோல் லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 6.25 வைக்கலாம். அடுத்து 40 இன்ச் சைஸ் 6.5 இன்ச் ஷோல்டர் வைக்கலாம். நெக் அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் மேலே வைக்கலாம். நெக் அகலம் கீழே 3 இன்ச் வைக்கலாம். ஹார்மோல் லென்த் 6.25 வைக்கலாம். நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் இன்னொரு டைம் திரும்ப கேளுங்க. இல்லை ஃபுல் மெஷர்மெண்ட், அதாவது வந்து ஒரு ப்ளவுஸ் என்னென்ன மெஷர்மெண்ட் எல்லாம் வேணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கூடிய விரைவில் உங்களுக்கு போடுறேன். அப்படி முடியலன்னா தீபாவளி ஒர்க் முடிஞ்சு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன், அதாவது ப்ளவுஸ் கட்டிங் சம்மந்தமாக மெஷர்மெண்ட் நிச்சயமாக நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக டெய்லியும் புதுசாக டிசைன் அண்டு ஸ்லீவ் டிசைன் கட்டிங் சம்மந்தமாக சின்ன டிப்ஸ் எல்லாமே நிச்சயமாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் வேலை காரணமாக அப்லோட் பண்ண முடியாமல் போனாலுமே நிச்சயமாக தீபாவளி முடிஞ்சு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நான் நிச்சயமாக தெளிவாக சொல்லித்தரேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. இந்த டைம் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது ரிப்ளை பண்ணுறதுக்கு. நிச்சயமாக முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ணிடுறேன். முடியாமல் இருந்தாலும் கொஞ்சம் டிலே பண்ணிடுறேன். எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு ரெடியாக இருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.